பார்த்தா கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெங்காயம், எனக்கு அந்த பேர் தெரியல, ஒரு வெங்காயம் உண்டு ஈரோஸ்ல இருந்து. அது வந்து கிழக்கு மக்கள் 40 வருஷமா அரசியல் செய்யறாங்க. சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னென்றால் இந்த வரைக்கும் சொல்லுறேன், கிழக்கு மாகாணத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் கொலைகள் நடந்த என்றால் இந்த ஈரோஸ் மாதிரியான இந்த கட்டமைப்புகள் தான் முஸ்லிம் மக்களை வெட்டி கொன்றது. அது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் கையில் போய் விழுந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் மக்கள் ஒரு சில பேர் செய்த இந்த கொலைகள் தான், ஒரு சில பேர் செய்த இந்த இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இந்த வரைக்கும் பிரித்து வைத்திருக்கிறது. அடிபட்டு எவ்வளவு ஆழமாடா அடிபட போறோம்? எனக்கு விளங்கல. காதர் மஸ்தான் நாங்காடன் அண்ணன் எத்தனை நாள் அடிபட போறோம்? இந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை நாளைக்கு அடிபட போறோம்? இன்றைக்கு நாங்க நிப்பாட்டுறோமோ? பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கதைக்கிறார் அந்த விடயத்தில் வந்து எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு 9 உதவியாளர்களை இடம் மாற்றுவது அல்ல எங்களுடைய தீர்வு. அந்த நான் நாளைக்கு சிறப்பு பேரணி போட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கட்டாயம் வந்து போலீஸிலே இணைவதற்குரிய யூனிஃபார்ம், அதே நேரத்தில் இன்றைக்கு கூட கழுபோட வைத்தியசாலையில் போனால் என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் 3 பேர் 2 பேர் வந்து முஸ்லீம் பிள்ளைகள். என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் இன்றைக்கு அவளை கன்சல்டன்ட், அவளையோட சேர்ந்து நான் இன்றைக்கு இன்டர்ன் செய்தேன். அவளை ஸ்காப் போட்டிருப்பாளவே, அவளையோட தங்கச்சி மாதிரி. ஆனால் இன்றைக்கும் எனக்கு விளங்கையில் இந்த சமூகத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற இவங்களை பேசாதீங்கடா, கவலையா இருக்கு. முஸ்லீம் இனத்திட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேச அதை பாவண்டா, அவங்களுக்கு வாயும் இல்லை, வேற இடத்துல இருக்கிறதும் இல்லை, எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களால கதைக்கலாது. அவர்களுடைய நிலைமை அவங்க எங்களுடைய கேண்டீன்ல வந்து கதைக்கதான் எங்களுக்கு விளங்கும். அவங்க சொல்லித்தான் நாங்கள் இதில் கதைக்கிறோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே அது தொடர்பாக அரசாங்கம் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.